ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராமச்சந்திரன். இது உங்கள் ராம்சன் அகாடமி. நண்பர்களே, நம்ம பாருங்க, யூனிட் 1க்கான டெய்லி 10 கொஸ்டின்ஸ் வந்து போட்டோங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கு முன்னால் சைக்காலஜியில் டெய்லி 10 கொஸ்டின்ஸ் போட்டுருக்கேன். அது தனியாக இருக்குது. அது பிடிஎஃப் உங்களுக்கு நான் கொடுத்துறேன். இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்த்தோன்னா யூனிட் 1 ஆல்ரெடி உங்களுக்கு வந்து பிடிஎஃப் கொடுத்துறேன். நம்ம அது இல்லாமல் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் டெய்லி 10 கொஸ்டின் தான் வந்து உங்களுக்கு நான் வந்து போட்டிருந்தேன். ஓகேங்களா? ஸோ அது வந்து பார்த்தா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 40 கொஸ்டின் மேலே இருக்குது. அந்த கொஸ்டின் நம்ம இந்த வீடியோ ரிவிஷன் தான் வந்து பார்க்க போகிறோம். ரிவிஷன் பார்த்து அதுக்கான பிடிஎஃப் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்க போறோம். ஓகேங்களா? சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு நம்ம சேனலுக்கான புதுசாக வந்தால் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்டேட்டையும் கொடுத்துக்கோங்க. அப்பதான் நம்ம போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனடியாக வந்துட்டு இருக்கும். கூட லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. ஓகேங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க. MLL என்பதன் விரிவாக்கம் யாது? ஸோ இது வந்து ரிவிஷன் டெஸ்ட் அப்படின்றதுனால நான் கொஞ்சம் வேகமாக தான் போக வேண்டியது இருக்கும். டைம் வேஸ்ட் இல்லைங்க. சரி, ஏன்னா நீங்கள் ஆன்சர் எடுக்கிறவங்கள வெயிட் பண்ண மாட்டேன். கொஞ்சம் வேகமாக சொல்லிட்டு போவேன். ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி ரிவிஷன் பண்ணிட்டு இருப்பீங்க. அதனால் வேகமாக நீங்களும் ஆன்சர் எடுத்துருவீங்க. ஸோ MLL என்பதோட விரிவாக்கம் என்னன்னா மினிமம் லெவல்ஸ் ஆஃப் லேர்னிங். ஓகேங்களா? மினிமம் லெவல்ஸ் ஆஃப் லேர்னிங் அப்படின்றத வந்து இதனுடைய ஆன்சர். அடுத்து இரண்டாவது கேள்வி. நுண்ணிலை கற்பித்தலில் ஒரு ஆசிரியர் டேஷ் நிமிடங்களில் ஒரு சிறிய பாடப்பகுதியை 6 முதல் 8 மாணவர்களுக்கு கற்பிக்கிறார். ஸோ எத்தனை நிமிடங்கள்ல வந்து பார்த்தோம்னா 6ல இருந்து 8 மாணவர்களுக்கு வந்து கற்பிக்க முடியும் அப்படின்னா 5 நிமிடங்கள் வந்து ஒரு நுண்ணிலை கற்பித்தல கற்பிக்க முடியும். அடுத்து, பாடம் சார்ந்த வரிசையாக பலதரப்பட்ட அமைப்புடைய கல்வி என்பது. பாடம் சார்ந்த வரிசையாக பலதரப்பட்ட அமைப்புடைய கல்வி என்பது எதுங்க? ஃபார்மல் கல்வி. ஏதா இதுக்கான ஆன்சர் ஃபார்மல் கல்வி. ஆராய்ந்து ஆய்வு செய்தல் டேஷ் என்று அழைக்கப்படுகிறது. ஒரு விஷயத்தை ஆராய்ந்து ஆய்வு செய்யக்கூடியது டேஷ் என்று அழைக்கப்படுகிறது. எதுங்க? சூத்திர ஆய்வு. ஏதாங்க இதுக்கான ஆன்சர் சூத்திர ஆய்வு அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து அழைக்கப்படுகிறது. ஐந்தாவது கேள்வி. மக்களின் உணர்வுபூர்வமான செய்திகளை சிறந்த முறையில் கருத்து பரிமாற்றம் செய்வது டேஷ். மக்களோட ஒரு உணர்வுபூர்வமான செய்திகள் இருக்கு அப்படின்னா அதை சிறந்த முறையில வந்து பாத்தீங்கன்னா கருத்து பரிமாற்றம் செய்வது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா உடல் அசைவுகள். ஸோ உடல் அசைவுகள் மூலமா தான் நம்மளால என்ன பண்ண முடியும்? கருத்து பரிமாற்றம் வந்து செய்ய முடியும். உடல் அசைவுகள். ஒரு பணியை பதிவு செய்து ஆராய உதவும் எளிய முறை. ஒரு பணியை பதிவு செய்து ஆராய உதவக்கூடிய எளிய முறை எது? சூப்பர். எதுங்க? செயல்முறை வரைபடம். பி தாங்க இதுக்கான ஆன்சர். ஸோ செயல்முறை வரைபடம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பணியை பதிவு செய்து ஆராய உதவக்கூடிய ஒரு எளிய முறை. இருக்கரு இரட்டையர்களுக்கிடையே உள்ள நுண்ணறிவு தொடர்பு. ஸோ இருக்கரு இரட்டையர்களுக்கிடையே இருக்கக்கூடிய நுண்ணறிவு தொடர்பு எவ்வளவு? சூப்பர். எவ்வளவுங்க? 50. சீதா இதுக்கான ஆன்சர். ஒரு கரு இரட்டையர் இருந்தா 90 இருக்கும். இருக்கரு இரட்டையர் இருந்தா 50. எட்டாவது கேள்வி. 800 ஆங்கில குடும்பங்களில் 977 மேதைகளின் உறவினர்களை ஆராய்ந்தவர் யாருங்க? பிரான்சிஸ் கால்டன். ஸோ பிரான்சிஸ் கால்டன் தான் வந்து ஆராய்ஞ்சிருப்பாரு. நான் அந்த வீடியோ போறப்ப இதை உங்களுக்கு ஃபுல் எக்ஸ்பிளேஷன் கொடுத்துருவேன். இங்க ரிவிஷன் நான் வேகமா சொல்லிட்டு போயிட்டு இருக்கேன். பியாஜே வளர்ச்சியின் படிநிலைகளில் பொருந்தாதது எது? ஸோ பியாஜோட வடிநிலைகள் பொருந்து அந்த படிநிலை கோட்பாடுகள் வந்து பொருந்தாது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டி தான் இதுக்கான ஆன்சர். முயற்சி தான் வந்து இதுல வந்து பொருந்தாது. அடுத்து, கேள்விகளை கேட்டு துளைக்கும் வயது என அழைக்கப்படுவது எது? சூப்பர். கேள்விகளை கேட்டு துளைக்கக்கூடிய வயது அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுவது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா எதுங்க? முன்குழந்தை பருவம். ஸோ முன்குழந்தை பருவம் தான் வந்து இதுக்கான ஆன்சர். முன்குழந்தை பருவம். அடுத்து, பள்ளி பருவம் என அழைக்கப்படுவது எது? ரொம்ப முக்கியமான கேள்விங்க. பள்ளி பருவம் என அழைக்கப்படுவது எது? சூப்பர். பின் குழந்தை பருவம். சீதா இதுக்கான ஆன்சர். பின் குழந்தை பருவம் தான் வந்து பள்ளி பருவம் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுதுங்க. அடுத்து 12வது கேள்வி. வாழ்க்கையின் ஒவ்வொரு நிலையும் நிகழ்ச்சியும் மரபும் சூழ்நிலையும் இணைந்து செயல்படுகிறது என கூறியவர் யார்? வாழ்க்கையோட ஒவ்வொரு நிலையும் நிகழ்ச்சியும் மரபும் சூழ்நிலையும் இணைந்து செயல்படுகிறது என கூறியவர் யார்? சூப்பர். மைக்கவர் மற்றும் பேச்சு. இதுக்கான ஆன்சர் யாருங்க? மைக்கவர் மற்றும் பேச்சு. இவங்க தான் வந்து இதை குறிப்பிட்டிருப்பாங்க. அடுத்து, 23வது ஜோடி குரோமோசோம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? 23வது ஜோடி குரோமோசோம் ஆனது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? சூப்பர். அல்லோசோம். ஓகேங்களா? ஏதாவது 6 குரோமோசோம் அதுதான் பால் இனத்தை நிர்ணயிக்கக்கூடியது. ஆனால் அல்லோசோம்னு அழைக்கப்படக்கூடியது. அடுத்து, ஒரு குழந்தை பெண்ணா என நிர்ணயிப்பது எது? ஸோ ஒரு குழந்தை பெண் குழந்தை அப்படின்னு நிர்ணயிக்கிறது எதுங்க? XX குரோமோசோம். ஸோ XX குரோமோசோம் இருந்தால் தான் ஒரு குழந்தை வந்து பெண்ணா அப்படின்றத நிர்ணயிக்கக்கூடியது XX குரோமோசோம். XYனா வந்து பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை ஆண் அப்படின்னு நிர்ணயிக்கக்கூடியது. அடுத்து 15வது கேள்வி. ஒரு குழந்தையின் குணநலன்களில் எத்தனை தலைமுறையும் தாக்கம் இருக்கும்? ஒரு குழந்தையோட குணநலன்கள் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா அதுல எத்தனை தலைமுறைகளோட தாக்கம் காணப்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 8 தலைமுறைகளோட தாக்கம் வந்து காணப்படும். சீதா வந்து இதுக்கான ஆன்சர். 8 தலைமுறைகளின் தாக்கம் காணப்படக்கூடியதாக இருக்கும். அடுத்த கேள்வி. உடல் உறுப்பு பயன்பாட்டு விதியை கூறியவர் யார்? உடல் உறுப்பு பயன்பாட்டு விதியை கூறியவர் யார்? சூப்பர். யாருங்க?
லாமார்க் தான் வந்து உடல் உறுப்பு பயன்பாட்டு விதியை வந்து என்ன பண்ணியிருப்பாரு, குறிப்பிட்டிருப்பாரு. அடுத்து ஒரே சூழலில் வளர்க்கப்பட்ட இரட்டையர்களின் நுண்ணறிவு யாது? ஸோ ஒரே சூழலை வச்சு என்ன பண்றாங்க, இரட்டையர்களை வளர்க்குறாங்க. அவங்களோட நுண்ணறிவு எவ்வளவு இருக்கும் பார்த்தீங்கன்னா 0.87 அளவுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட நுண்ணறிவு வந்து இருக்கும். காலிகா குடும்ப ஆய்வு யாருடன் தொடர்புடையது? ஸோ காலிகாக் அப்படின்ற ஒரு ஃபேமிலியை வந்து ஆராய்ச்சி பண்ணியிருப்பாரு. ஸோ யாருடன் தொடர்புடையது அப்படின்னா காட்டார்ட். சீதாங்க இதுக்கான ஆன்சர். காலிகா குடும்ப ஆய்வு வந்து பார்த்தீங்கன்னா காட்டார்டுடன் தொடர்புடையது. அடுத்து 19வது கேள்வி, மேதைகளிடமிருந்து மேதைகள் பிறக்கிறார்கள் என கூறியவர் யார்? சோ மேதைகளிடமிருந்து என்ன பண்றாங்க, மேதைகள் வந்து உருவாகுறாங்க என கூறியவர் யார்? சூப்பர், யாருங்க? பிரான்சிஸ் கால்டன். பி தாங்க இதுக்கான ஆன்சர். சோ பிரான்சிஸ் கால்டன் தான் வந்து இது சொல்லியிருப்பாரு, மேதைகளிடமிருந்து மேதைகள் உருவாகுறாங்கன்னு. அடுத்து அமலா மற்றும் கமலா ஆய்வு எதனுடன் தொடர்புடையது? சூப்பர். அமலா கமலா அப்படின்ற 2 பேர் வந்து ஓநாய்க்குட்டியோட வளர்க்கப்பட்டிருப்பாங்க. ஸோ அதனோட சூழ்நிலை பற்றி சொல்லக்கூடிய அந்த ஆய்வு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆய்வு. டி தான் இதுக்கான ஆன்சர். பியாஜேவின் கூற்றுப்படி வளர்ச்சி படிநிலைகளை கொண்டது. பியாஜே வந்து எத்தனை வளர்ச்சி படிநிலைகளை வந்து குறிப்பிடுறாரு? சூப்பர். எத்தனைங்க? 4 வளர்ச்சி படிநிலைகளை தான் வந்து பியாஜே வந்து குறிப்பிட்டிருப்பார். பியாஜே எத்தனை வளர்ச்சி படிநிலை குறிப்பிட்டிருப்பாரு? 4 வளர்ச்சி படிநிலைகளை தான் வந்து பியாஜே அவர்கள் வந்து குறிப்பிட்டிருப்பாரு. முதிர்ச்சி, அனுபவம், சமூக மாற்றம், சமநிலை. அடுத்து தனியால் வேறுபாட்டிற்கு சூழ்நிலையே காரணம் என கூறியவர் யார்? சோ தனியால் வேறுபாடு உருவாகிறதுக்கு சூழ்நிலை தான்பா காரணம், இல்லைன்னா தனியால் வேறுபாடே உருவாகாது அப்படின்னு சொல்லிட்டு கூறியவர் யார்? யாருங்க? ஆண்டர்சன். சி தாங்க இதுக்கான ஆன்சர். ஆண்டர்சன் தான் வந்து இது சொல்லியிருப்பாரு. அடுத்து இன்ஃபன்டோமீட்டர் என்பது குழந்தையின் உயரத்தை கணக்கிடக்கூடிய கருவி. சோ குழந்தையோட உயரத்தை கணக்கிடக்கூடிய அந்த கருவி தான் வந்து பாத்தீங்கன்னா இன்ஃபன்டோமீட்டர். அடுத்து 24வது கேள்வி, வெர்னிக்ஸ் காசியோசா என்பது டேஷ். வெர்னிக்ஸ் காசியோசா அதாவது குழந்தை பிறந்த உடனே அந்த குழந்தை மேல இருக்கக்கூடிய ஒரு வெண்மை கலந்த மஞ்சள் நிறத்துல இருக்கக்கூடிய ஒரு படிவான பொருள் தான் வந்து அந்த மேல இருக்க ஸ்கின்ல இருக்கக்கூடிய பொருள் தான் வெர்னிக்ஸ் காசியோசான்னு சொல்லப்படும். பிறந்தது முதல் எத்தனை நாள் வரை உள்ள குழந்தை பச்சிளம் குழந்தை எனப்படும்? சோ பிறந்ததுல இருந்து எத்தனை நாள் இருக்கக்கூடிய குழந்தை வந்து பச்சிளம் குழந்தைன்னு சொல்றாங்க அப்படின்னா 28 நாட்கள். டி தாங்க இதுக்கான ஆன்சர். சோ 28 நாட்கள் இருக்கக்கூடிய குழந்தை தான் வந்து பச்சிளம் குழந்தைன்னு சொல்றாங்க. அப்கார் அளவீடு என்பது எதற்கு பயன்படுகிறது? சோ அப்கார் அளவீடு அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, சோ குழந்தையோட இதய செயல்பாட்டையும் அளவிடலாம், நுரையீரல் செயல்பாட்டையும் அளவிடலாம், அதோட நரம்பியல் செயல்பாட்டையும் அளவிடலாம். அப்ப எல்லாமே சரி அப்படின்றதால டி தான் இதுக்கான ஆன்சர். அனைத்தும் சரி. அடுத்து நடமாடும் கேள்விக்குறி பருவம் என அழைக்கப்படுவது எது? சோ நடமாடும் கேள்விக்குறி பருவம் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய பருவம் எதுங்க? முன்குழந்தை பருவம். ஏதா இதுக்கான ஆன்சர். முன்குழந்தை பருவம் தான் வந்து நடமாடும் கேள்விக்குறி பருவம்னு அழைக்கப்படுது. அடுத்த கொஸ்டின், பிரச்சனைக்குரிய வயது கேள்விகளை கேட்டு துளைக்கும் வயது எது? சோ பிரச்சனைக்குரிய வயது கேள்விகளை கேட்டு துளைக்கும் வயது இது எதுங்க? முன்குழந்தை பருவம். ஏதா இதுக்கான ஆன்சர். முன்குழந்தை பருவம் தான் வந்து அவ்வாறு அழைக்கப்படுது. அடுத்து பள்ளி பருவம். இது ஆல்ரெடி நம்ம கேட்டிருப்போம், இந்த ரிப்பீட்டட் கொஸ்டின் தான். பள்ளி பருவம் அழைக்கப்படக்கூடியதுன்னா பின் குழந்தை பருவம் தான் வந்து பள்ளி பருவம் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுகிறது. அடுத்து போலி முதிர்ச்சி நிலை என அழைக்கப்படுவது. சோ எதுல வந்து போலி முதிர்ச்சி நிலை வந்து காணப்படும்? எந்த பருவத்துல போலி முதிர்ச்சி நிலை காணப்படுகிறது? சூப்பர். இதுக்கான ஆன்சர் வரும் பின் குழந்தை பருவம். அதே பின் குழந்தை பருவத்தில் தான் வந்து போலி முதிர்ச்சி நிலையும் காணப்படுகிறது. குழந்தையின் ஆர்வமிக்க ஆண்டு அதாவது ஈகர் ஏஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. குழந்தையோட ஈகர் இயர் அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த ஆண்டு அப்படின்னா 8வது வயது. குழந்தையோட அந்த 8வது வயதுல தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஆர்வம் அதிகமா இருக்கும். அதனால தான் அது ஆர்வமிக்க வயது அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து 32, சூறாவளி மற்றும் அழுத்தம் நிறைந்த காலம் என்பது. சூறாவளி மற்றும் அழுத்தம் நிறைந்த காலம் என்பது எது? சூப்பர். எதுங்க? குமரப்பருவம். சோ குமரப்பருவம் தான் வந்து சூறாவளி மற்றும் அழுத்தம் நிறைந்த பருவமா வந்து காணப்படும். தேசிய இளைஞர் தினம் என்று கொண்டாடப்படுகிறது. தேசிய இளைஞர் தினம் என்று கொண்டாடப்படுகிறது ஜனவரி 12 அன்னைக்கு தான் தேசிய இளைஞர் தினம் கொண்டாடப்படுது. அடுத்து சிக்மண்ட் ஃப்ராய்டு கூறும் பாலுணர்வு வளர்ச்சி கோட்பாடு. சிக்மண்ட் ஃப்ராய்டு குறிப்பிடக்கூடிய பாலுணர்வு வளர்ச்சி கோட்பாடு. சூப்பர். எத்தனைங்க? 5 வளர்ச்சி கோட்பாடு வந்து அவர் சொல்லியிருப்பாரு. அடுத்து குமரப்பருவம் குறித்து ஸ்டால்னிஹால் கூட்டுடன் தொடர்பற்றது இது. குமரப்பருவத்தை பத்தி ஸ்டால்னிஹால் சொன்னதுல தவறானது எதுன்னு பாத்தீங்கன்னா லாஸ்ட் ஒன்று தாங்க. ஏன்னா இந்த ஹார்லாக் வந்து சொல்லியிருப்பாரு, மீதி 3மே வந்து ஸ்டால்னிஹால் தான் சொல்லியிருப்பாரு. குழந்தையின் மனநிலையின் அடிப்படை நோக்கம் என்னும் நூல் யாருடையது? சோ குழந்தையின் மனநிலையின் அடிப்படை நோக்கம் அப்படின்ற நூல் யாருடையது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா யாருங்க? சூப்பர். ஸ்டால்னிஹால் உடையதான் வந்து அந்த நூல்.
குமரப்பருவம் வாழ்க்கையின் ஆரம்ப நிலை தொகுப்பாகும் என கூறியவர் யார்? சோ குமரப்பருவம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா வாழ்க்கையோட ஒரு ஆரம்ப நிலை தொகுப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு கூறியவர் யார்? சூப்பர், யாருங்க? ராஸ் அப்படின்றவர் தான் வந்து சொல்லியிருப்பாரு. ஆரம்ப நிலையில இருந்தவோட அந்த மொத்த தொகுப்பா தான் வந்து குமரப்பருவத்துல காணப்படுவாங்க. குழந்தை பருவத்தை போட்டிக்குரிய பருவம் என கூறியவர் யார்? சோ குழந்தை பருவம் வந்து ஒரு போட்டிக்குரிய பருவம் என கூறியவர் யார்? சூப்பர், யாருங்க? டி தான் இதுக்கான ஆன்சர். கில்பாட்ரிக் தான் வந்து சொல்லியிருப்பாரு. இது வந்து ஒரு போட்டிக்குரிய பருவம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அடுத்து 39வது கேள்வி. வழிகாட்டலும் அறிவுரை பகிர்தலும் தேவைப்படும் பருவம் என ஸ்டாலினி ஹால் குறிப்பிடுவது. சோ வழிகாட்டுதலும் அறிவுரை பகிர்தலும் இந்த பருவத்துல தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலினி ஹால் எந்த பருவத்தை குறிப்பிடுறாரு அப்படின்னா குமரப்பருவம். சி தான் இதுக்கான ஆன்சர், குமரப்பருவம். குமரப்பருவத்தின் நெருங்கிய தோழர்கள் உயிர் நண்பர்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றனர்? சம்ஸ் அப்படின்னு அழைக்கப்படுறாங்க. ஏதாங்க இதுக்கான ஆன்சர். எப்படி அழைக்கப்படுறாங்க? சம்ஸ் அப்படின்னு தான் அழைக்கப்படுறாங்க. அடுத்து 41வது கேள்வி. ஐசிஎம்ஆர் என்பதன் விரிவாக்கம் யாது? ஓகேங்களா, இவங்க தான் வந்து என்ன பண்ணுவாங்க, இந்த குழந்தைகளை பத்தி ஆண் பெண்களை பத்தி நிறைய ஆராய்ச்சிகள் பண்ணி என்ன பண்ணுவாங்க, ரிசல்ட்டை கொடுக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. ஓகேங்களா, சோ இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச் அப்படின்றத பி தான் இதுக்கான ஆன்சர். மனசாட்சி வளரும் பருவம் எது? சோ மனசாட்சி வந்து எந்த பருவத்தில் வளரக்கூடியதா இருக்கும் அப்படின்னா பின் குழந்தை பருவத்தில் வந்து வளரக்கூடியதா இருக்கும். முன் குழந்தை பருவத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தோன்றிடும். சரி தவறு அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு முன் குழந்தை பருவத்தில் வந்துடும். ஆனா அதிகமா வளர்ந்து காணப்படும் அப்படின்னா பின் குழந்தை பருவத்தில் வளர்ந்து காணப்படும். வளர்ச்சி காணும் பருவம் எது? சோ வளர்ச்சி காணும் பருவம் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படக்கூடிய பருவம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா குமரப்பருவம் தான் வளர்ச்சி காணும் பருவம்னு அழைக்கப்படுது. சீதா அதுக்கான ஆன்சர். ஓகேங்களா, ஸோ கைஸ் வெற்றிகரமா நம்ம இது ஒரு ரிவிஷன் கொடுத்துட்டேன். ஓகேங்களா, ஸோ இதுக்கான பிடிஎஃப் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த ஆப்ஷனோட நான் பிடிஎஃப் வந்து உங்களுக்கு கொடுத்துட்றேன். டிஸ்கிரிப்ஷன் நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ஸோ தேங்க்யூ கைஸ். அடுத்த வீடியோவில் வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்து நம்ம சேனல் அதே நேரத்தில் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. கூட பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படி கொடுத்துங்க. நம்ம ஷெட்யூல் பிரகாரம் டெஸ்ட் சொல்லியிருந்தோம். ஸோ நீங்கள் நான் பார்த்ததுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ தீபாவளியிலே நீங்கள் கொஞ்சம் அப்படியே இதாக இருக்கீங்கிறது தான் எனக்கு தெரிஞ்சது. ஸோ அதனால டெஸ்ட்டு நான் நாளைக்கு வச்சுக்கலாம், நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் பண்ணல. ஓகேங்களா, ஸோ அந்த இன்னைக்கான ஷெட்யூல் எல்லாமே நாளைக்கு நடந்துடும். அதே போல 7ஆம் வகுப்பு சோசியலும் நாளைக்கு முடிச்சிருவேன். நாளைக்கு வைக்க போற டெஸ்ட் வந்து நாளைக்கு அப்படியே கண்டினியூ ஆயிடும். ஓகேங்களா, சோ நாளைக்கு எல்லாமே கண்டினியூ ஆயிடும். தேங்க்யூ கைஸ். அடுத்த வீடியோல வந்து நான் உங்களை சந்திக்கிறேன்.